கொஞ்ச நாட்களா எந்த பக்கம் திரும்பினாலும் ராஜபக்சர்கள் தான். ராஜபக்சர்கள் இல்லாத செய்தியை பார்க்கவே முடியாதுன்ற அளவுக்கு ராஜபக்ச தரப்பு சம்பந்தமான செய்திகள் தொடர்ச்சியாகவே வெளிவந்து கொண்டிருக்கு. ராஜபக்சர்களுக்கு சிக்கலுக்கு மேல சிக்கல் வந்து கொண்டே இருக்கு. விசாரணைகளுக்கு கூப்பிடப்படுறது ஒரு பக்கம், கைது செய்யப்படலாம் என்ற செய்திகள் இன்னொரு பக்கம். அந்த மாதிரியான 2 செய்திகள் இன்றைக்கும் வெளிவந்திருக்கு. யோஷித ராஜபக்சவினுடைய பாட்டி தேசிய ஆட்சி சம்பந்தமான ஒரு செய்தி. நிதி தூய்தாக்கல் குற்றச்சாட்டு ஏற்கனவே சுமத்தப்படுற குற்றச்சாட்டு கிடையாது. இன்னும் ஒரு புது குற்றச்சாட்டு சம்பந்தமாக தேசிய ஆட்சிக்கு வெளிநாடு போகிறதுக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கு. இதே நேரம் ராஜபக்ச ஆட்சி காலகட்டத்தில் இனவாதத்தை தூண்டுறதுக்கு ராஜபக்சர்களால் பயன்படுத்தப்பட்டார் என்று சொல்லி சந்தேகிக்கப்படுற ஒரு நபர் இன்றைக்கு கட்நாயக்க விமான நிலையத்தில் வச்சு கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. நாமல் ராஜபக்ச கலந்து கொண்ட ஒரு தொலைக்காட்சி நேர்காணல்ல ராஜபக்ச குடும்பம் மேல சுமத்தப்படுற குற்றச்சாட்டுகள் சம்பந்தமா சரமாரியான கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதுக்கு சில மழுப்பலான பதில்களை நாமல் ராஜபக்ச சொல்லியிருக்கிறாரு. அமைச்சரவை தீர்மானங்கள் இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. வடக்கு கிழக்கு சம்பந்தமா ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு. அரசு சேவையில 7000க்கும் அதிகமானவர்களை ஆட்சேர்ப்பு செய்யறதுக்கும் புதிய அரசாங்கம் ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கு. இதெல்லாம் என்னன்றதை பற்றி இந்த காணொலியில விளக்கமா பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். சிங்கள என்று சொல்லப்படுற அமைப்பினுடைய தலைவர் டான் பியசாத் இன்றைக்கு துபாயிலிருந்து நாடு திரும்பின நிலையில் கட்நாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அதுக்கு பிறகு ஒரு போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட இருக்கிறதா செய்திகள் வெளிவந்திருக்கு. ராஜபக்சக்களினுடைய ஆட்சி காலகட்டத்தில் ராஜபக்சக்கள் முன்னுக்கு வராமல் சில நபர்களை பயன்படுத்தி கொண்டு இன வன்முறையை தூண்டினாங்கன்ற குற்றச்சாட்டு இருந்தது. அந்த மாதிரி அவங்க பயன்படுத்தின சில நபர்களினுடைய பெயர் விவரங்கள், புகைப்படங்கள் எல்லாம் கூட வெளிவந்திருந்தது. அதில் ஒரு நபர் தான் சிங்கள அமைப்பினுடைய தலைவர் என்று சொல்லி அறியப்படுற இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிற டான் பியசாத். இவர் மேல ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. இனங்களுக்கு இடையில வன்முறை ஏற்படுத்துறதுக்கு, கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி எடுத்தார்னு சொல்லி சில சந்தர்ப்பங்களில் கைது செய்யப்பட்டு பிறகு விடுதலை செய்யப்பட்டிருந்தார். எந்த விதமான சட்ட நடவடிக்கையும் போதுமான சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படல. ராஜபக்சக்களால பாதுகாக்கப்பட்ட ஒரு நபர் என்ற குற்றச்சாட்டும் இருந்தது. குறிப்பா 2022ஆம் ஆண்டு காலகட்டத்தில் அறகலைய போராட்டம் நடத்தப்பட்ட நேரம் கோல்ஃபேஸ்ல காலிமுகத்திடல இருந்த அமைதியான முறையில் போராட்டம் நடத்தினவர்களை அங்கிருந்து வெளியேற்றதுக்கு வன்முறை பிரயோகிக்கப்பட்டிருந்தது. அந்த வன்முறையில் ஈடுபட்ட ஒரு நபர்னு சொல்லியும் டான் பியசாத்தினுடைய பெயர் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. போலீஸோடையும் ராஜபக்ச தரப்புகளோடையும் அரசியல்வாதிகளோடையும் சேர்ந்து கொண்டு கலவரத்தை வன்முறை ஏற்படுத்துறதுக்கு இவர் முயற்சி எடுத்தார்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது. இதையும் தாண்டி 2019 காலகட்டத்தில் ரோஹிங்கியா முஸ்லிம்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அகதிகளா மியான்மர்ல இருந்து இலங்கைக்கு வந்தவர்கள் கல்கிச பிரதேசத்தில் ஒரு இடத்துல தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கான சில வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருந்தது. இவர்கள் எல்லாம் அங்கிருந்து வெளியேற்றப்படணும் சொல்லி அந்த அகதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற இடத்தை சுற்றி ஒரு போராட்டம் நடத்தி தாக்குதல் நடத்துறதுக்கு முயற்சி எடுத்தார்னு சொல்லியும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தது. இந்த மாதிரி நாட்டில் ஒரு அமைதியின்மையை ஏற்படுத்துறதுக்கு ராஜபக்சக்களால டான் பியசாத் என்று சொல்லப்பட்டிருந்த நபர் பல சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் என்றது ஒரு தரப்பால் முன்வைக்கப்படுற குற்றச்சாட்டு. இந்த நபர் 2024 போன வருஷத்துல ஒரு போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பதிகாரிய தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு அழுத்தம் அச்சுறுத்தல் விடுத்திருக்கிறாரு. தன்னுடைய நண்பரை கைது செய்யக்கூடாது, அவர் போதைப் கடத்தல்காரன் சொல்லி சொல்லப்படுது. போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டாலும் கூட அவரை கைது செய்யறதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு போலீஸ் நிலையத்தினுடைய ஓஏசிக்கு பொறுப்பதிகாரிக்கு அழுத்தம் விடுத்தார் சொல்லி குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இதுக்கு பிறகு நீதிமன்றத்தில் வழக்கம் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலேயே கல்கமுவ நீதிமன்றம் இவருக்கு வெளிநாடு போறதுக்கு பயணத்தடை விதிக்குது. உடனடியாக கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படணும் சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனா அவரை கைது செய்ய முடியல. அவர் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடி இருக்கிறார் என்ற மாதிரியான செய்திகள் அதுக்கு பிறகு வெளிவருது. இன்னும் ஒரு வதந்தி பரவுது என்னன்னு சொன்னா, டான் பியசாத் துபாய்க்கு போயிருந்தார், துபாயில ஒரு விபத்துல மரணம் அடைஞ்சார் என்ற வதந்தி எல்லாம் சோசியல் மீடியால பரவி இருந்தது. இந்த மாதிரி தான் மரணம் அடைஞ்சதா காட்டி தலைமறைவா வாழ்றதுக்கு அவர் முயற்சி எடுத்தாலும் கூட அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சிருக்கு. இன்றைக்கு துபாயில இருந்து நாடு திரும்பினதும் கட்நாயக்க விமான நிலையத்தில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. ராஜபக்சக்களால் பயன்படுத்தப்பட்டதா நம்பப்படுற ஒரு நபர், இனவாதத்தை பரப்புறதுக்காக பயன்படுத்தப்பட்டதா சொல்லப்பட்ட ஒரு நபர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. ராஜபக்ச குடும்பம் சம்பந்தமா இன்னும் ஒரு தகவல் செய்தி இன்னைக்கு வெளிவந்திருந்தது. யோஷித ராஜபக்ச சம்பந்தமாகவும் யோஷித ராஜபக்சவினுடைய பாட்டி தேசிய ஆட்சி சம்பந்தமாகவும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. ஏற்கனவே கல்கிச தெஹிவல பிரதேசத்தில் இருக்கிற ஒரு காணி, அங்க இருக்கிற சொகுசு மாளிகை சம்பந்தமா வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த குற்றச்சாட்டு சம்பந்தமான விசாரணைகள் ஒரு பக்கம் நடக்குது. இன்னும் ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னா, கிட்டத்தட்ட
9 மில்லியன் ரூபாய், கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் பணம் யோஷித ராஜபக்சவினுடைய வங்கி கணக்குல வந்து வைப்பிலிடப்பட்டிருக்கு. நிலையான வைப்பு டிபாசிட்ல இது இருந்ததுன்னு சொல்லப்படுது. சேவிங்லையும் இருந்தது, டிபாசிட்டும் பண்ணி வைக்கப்பட்டிருந்தது. இது ஒரு கூட்டு வங்கி கணக்கா இருந்தது. நிதி தூய்தாக்கல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் 2015-16 ஆண்டு காலகட்டத்தில் நல்லாட்சி என்று சொல்லப்படுற ஆட்சி காலகட்டத்தில் இருந்து இந்த விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் நடக்குது. இந்த விசாரணைகள் மழுங்கடிக்கப்பட்டது என்றது இன்னும் ஒரு குற்றச்சாட்டு. திரும்ப ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு இந்த காலகட்டத்திலையும் அந்த 6 கோடி ரூபாய் பணம் யோஷித ராஜபக்சவினுடைய வங்கி கணக்குக்கு எப்படி வந்தது என்றதை பற்றின விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இதுல கூட்டு வங்கி கணக்கு என்றது கண்டுபிடிக்கப்படுது. யோஷித ராஜபக்ச தன்னுடைய பெயர்லையும் தன்னுடைய பாட்டியான டேசி ஃபாரஸ்டோட பெயர்லையும் தான் அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருந்திருக்கு. அப்போ யோஷித ராஜபக்சட்ட விசாரிச்ச நேரத்தில் அவர் அதுக்கான எந்த விதமான ஆதாரங்களையும் சமர்ப்பிக்கல. எங்கிருந்து பணம் வந்தது, எப்படி கிடைச்சதுன்றதுக்கான ஆதாரங்கள் கிடையாது. இந்த அடிப்படையில் டேசி ஃபாரஸ்ட் பாட்டியும் இதுல ஒரு நபரா இருக்கிறாங்க. அவங்க சம்பந்தமா நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதுக்கு பிறகு வெளிநாடு போறதுக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கு. இது இன்னும் ஒரு குற்றச்சாட்டு. ஏற்கனவே காணி மோசடி, சொத்து குவிப்பு சம்பந்தமா இன்னும் ஒரு விசாரணை நடத்தப்படுது. இப்ப புதுசா வங்கியில இருந்த பணம் சம்பந்தமா நிதி தூய்தாக்கல் சட்டத்தின் அடிப்படையில் டேசி ஃபாரஸ்ட் என்று சொல்லப்படுறவங்களுக்கு ஒரு 90 வயது 85 வயது இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அவங்க மேலேயும் இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கு. யோஷித ராஜபக்ச தன்னுடைய பணத்தை வந்து இதுக்கு முதலையும் அவங்களுடைய பேர்ல தான் பதிவு செய்திருக்கிற சொத்துக்களை வந்து இந்த பணத்தையும் தேசிய ஆட்சியை வந்து அவர் விட்டு வைக்கிற மாதிரி இல்லை. தேசிய ஆட்சி என்ன பாவம் செய்தாங்களோ தெரியாதுன்னு சொல்லி தான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. அந்த விசாரணைகள் இன்னும் ஒரு பக்கம் நடந்து வருது. வெளிநாடு போறதுக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கு. நாமல் ராஜபக்ச நேற்று இரவு ஒரு தொலைக்காட்சி நேர்காணல வந்து கலந்து கொண்டிருந்தார். இதுல ராஜபக்ச தரப்பு மேல குடும்பம் மேல சுமத்தப்படுற சில குற்றச்சாட்டுகள் சம்பந்தமா அடுத்தடுத்து சரமாரியான கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஒரு காலகட்டத்தில் ராஜபக்சர்களுக்கு சார்பான ஊடகம் இருந்தது. அதுக்கு பிறகு அவங்களுடைய நிலைப்பாடு மாற்றம் அடைஞ்சிருக்கும் என்னமோ தெரியல. ராஜபக்ச குடும்பம் மேல சுமத்தப்படுற குற்றச்சாட்டுகள் சம்பந்தமா நாமல் ராஜபக்சட்டையும் சில மிக முக்கியமான கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. வசீம் தாஜுதீன் படுகொலை, லசந்த விக்ரமதுங்க படுகொலை, ராஜபக்சர்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்குன்ற குற்றச்சாட்டு இருந்தது. அதுக்கு பிறகு பண மோசடி, கிரிஷ் கொடுக்கல் வாங்கல், இப்போ தேசிய ஆட்சியினுடைய மாணிக்க பொதி, ரத்தின பொதி சம்பந்தமா இல்லாமல் நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. இதெல்லாம் அரசியல் ரீதியான பழிவாங்கல். நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைகள் நடந்து வருது. சில விஷயங்களை தொலைக்காட்சி நேர்காணல தன்னால் சொல்ல முடியாது. ஆனால் நீதிமன்றத்தில் தாங்க குற்றமற்றவர்கள் நிரபராதிகள் என்றதை நிரூபிக்க முடியும். அரசியல் காரணத்துக்காக சோடிக்கப்பட்ட வழக்கு என்ற மாதிரி நாமல் ராஜபக்ச ஒரு காரணத்தை, ஒரு விளக்கத்தை இந்த தொலைக்காட்சி நேர்காணலில் சொல்லியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. தாங்க குற்றமற்றவர்கள் என்றதை நிரூபிக்க முடியும், எந்த விதமான ஆதாரங்களும் குற்றம் சாற்றவர்கள்ட்ட கிடையாதுன்னு சொல்லியும் நாமல் ராஜபக்ச வந்து சொல்லியிருந்தார். வசீம் தாஜுதீன் நெருக்கமான ஒரு நண்பர். பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் நெருங்கி பழகி இருக்கிறோம். அவரோட சேர்ந்து நான் விளையாடி இருக்கிறேன். கொலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. தம்பிக்கும் அவருக்கும் இடையில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லியும் சில காரணங்களை நாமல் ராஜபக்ச அந்த தொலைக்காட்சி நேர்காணலில் சொன்னதையும் பார்க்க முடிஞ்சுது. அடுத்த விஷயம், அமைச்சரவையினுடைய சில தீர்மானங்கள் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இதில் வடக்கு கிழக்கு சம்பந்தமாக அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கு. வடக்கிலையும் கிழக்கிலையும் கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் நீளமான வீதிகளை புனரமைக்கிறதுக்கு அரசாங்கம் அமைச்சரவை வந்து அனுமதி கொடுத்திருக்கு. வடமாகாணத்தில் 1500 கிலோமீட்டர் நீளமான வீதி புனரமைக்கப்பட இருக்கு. கிழக்கு மாகாணத்தில் 500 கிலோமீட்டர் நீளமான வீதி புனரமைக்கப்பட இருக்கு. இந்த வீதிகள் இதுக்கு முதல்ல அரசியல் ரீதியில் புனரமைப்புன்னு சொன்னாலே அரசியல் ரீதியில் தெரிவு செய்யப்பட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் வந்து அந்த பிரதேசத்தை சேர்ந்த மக்கள், உள்ளூராட்சி மன்றங்கள், வேற அமைப்புகளினுடைய பரிந்துரைக்கு அமையதான் எந்த வீதி புனரமைக்கப்படும் என்றது தெரிவு செய்யப்படும். இதுக்கு பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவினுடைய அனுமதி தேவை. அதுக்கு பிறகு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய அனுமதியும் பெறப்பட்டதுக்கு பிறகுதான் அந்த வீதிகள் புனரமைக்கப்படும் என்ற தீர்மானமும் நேற்று அமைச்சரவையில் எடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, புதுசா அரச சபைக்கு ஆட்சேர்ப்பு செய்யறதுக்கான ஒரு தீர்மானத்தையும் அரசாங்கம் எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட 7000க்கும் அதிகமானவர்களை அரச சேவைக்குள்ள உள்வாங்கிறதுக்கு அரசாங்கம் தீர்மானிச்சிருக்கு. மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைச்சில் 3000 பேருக்கு வெற்றிடங்கள் இருக்கு, அது நிரப்பப்பட இருக்கு. மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் 17 பேருக்கு நியமனம் கொடுக்கப்பட இருக்கு. கிழக்கு மாகாண சபையில் 5 வெற்றிடங்கள், ஊடகத்துறை அமைச்சில் 3519, பாதுகாப்பு அமைச்சில் 9 வெற்றிடங்கள் சொல்லி கிட்டத்தட்ட 7456 பேருக்கு அரச சேவையில் புதுசா நியமனங்கள் கொடுக்கப்பட இருக்கு. பட்டதாரிகளினுடைய பிரச்சனைக்கு ஓரளவு இது தீர்வுன்னு சொல்ல முடியும். ஆனால் எல்லாருக்கும் நியமனம் கொடுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.